ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியை கண்டு அன்றாடம் அருள் வாழ்வில் வளர்கின்ற என் பிரியமான அன்பர்களே, நாம் எல்லாரும் இறைவனால் தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்யப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்து கொண்டால் நம் வாழ்வு சிறக்கும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவிடம் ஆண்டவருடைய பிறப்பை கபிரியேல் தூதர் அறிவித்தார். தொடக்கத்தில் இந்த விழா நம் தாய் மரியாவின் விழாவாக இருந்தாலும் பின்னாளில் ஆண்டவர் இயேசுவால் தான் அவருக்கு முதலிடம் என்பதை உணர்ந்து, முக்கியமாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு இந்த விழா ஆண்டவரின் விழா என்று அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் தாயிடம் சொல்லப்பட்ட அதே செய்திதான் இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிறது. முதல் செய்தி, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் யாரும் பயப்படக்கூடாது. அன்றைக்கு கபிரியேல் தூதர் நம் தாயிடம் சொன்னது. ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? அதற்கு காரணமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீ தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்யப்படுகிறாய், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், எனவே நீ மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆன்மீக வாழ்வின் தொடக்கமே இதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். நான் நினைக்கிறேன், இன்றைக்கு உலகத்தில் நடக்கின்ற பல்வேறு அட்டூழியங்களுக்கு, அநியாயங்களுக்கு காரணம் என்னவென்றால், மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம், ஆகாசுக்கு எசையா இறைவாக்கினர் நற்செய்தி அறிவிக்கிறார். நீ எந்த அடையாளம் வேண்டுமானாலும் கேள் என்கின்றார் கடவுள். வேண்டாம் என்கிறான். தானே தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்ய முடியும் என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர், இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் எம்மானுவேல் எனப்படுவார். கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன்னுடைய திட்டத்தால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நினைக்காதே. ஆண்டவர் சொல்லுகிறார் மிக தெளிவாக, ஆண்டவரே, என்னோடு நீர் இருக்கிறீர், அதை உணர்ந்து கொள்ள செய்யும் ஆண்டவரே. என்னை அன்பு செய்கின்றீர் ஆண்டவரே, இல்லை என்றால் இந்த நேரத்தில் இந்த இடத்திலே நான் இருக்க முடியாது ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை அன்பு செய்கிறவர், நம்மோடு இருப்பவர் நல்லவர் மட்டுமல்ல. தொடர்ந்து நம்முடைய தாயிடம் அன்றைக்கு சொல்லப்பட்டது, கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை. இதுதான் இரண்டாவது செய்தி. கடவுள் நல்லவர், வல்லவர். நாம் கொண்டாடிய உயிர்ப்பு பெருவிழா கூட அதைத்தான் நமக்கு எடுத்து சொன்னது. பெரிய வெள்ளிக்கிழமை சொன்னது கடவுள் நல்லவர் என்று. உயிர்ப்பு ஞாயிறு நமக்கு சொன்னது கடவுள் வல்லவர் என்று. நல்லவரும் வல்லவருமானவர் நம் கடவுள் எனும் போது நாம் அவருக்கு கொடுக்கின்ற பதில் என்ன? இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினால் நிறைய கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும், மகிழ்ச்சி இருக்கும், பயம் இருக்காது. மாதாவை உற்று பார்ப்போம், ஆண்டவரை உற்று பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாம் பயப்பட வேண்டியதில்லை. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம் கடவுள் நல்லவர்,
வல்லவர். நாம் அவருடைய அடிமைகள் என்று உணர்ந்தால், அவருடைய வேலைக்காரர்கள், அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டியவர்கள் என்று உணர்ந்தால் நமக்கு வாழ்வு உண்டு. நாமும் மாதாவை போல சரணடைவோம். ஆண்டவர் இயேசுவை போல தந்தையின் திருவுளமே நம்முடைய உணவு என்று நினைத்து வாழ்வோம். அவரை மகிமைப்படுத்துவோம்.